ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்லா குண்டு குண்டாக உள்ளுக்குள்ளே பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டான டேஸ்டியான நெய்யப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெய்யப்பம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, அதுக்கு தேவையான பச்சரிசியை ஊற வச்சுக்கணும். இதில் நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் போட்டுட்டு 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற விட்டுக்கோங்க. கண்டிப்பாக 4லேருந்து 5 மணி நேரம் அரிசி ஊறினாதான் மாவு நல்லா அரைப்படும். இப்போ அரிசி ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா அதில் இருந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாத அளவுக்கு வடித்து வச்சுக்கோங்க. இப்போ 2வது ஸ்டெப் என்னென்னா, இதுக்கு தேவையான வெல்ல கரைசல் ரெடி பண்ணிக்கணும். நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. முக்கியமான விஷயம், தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க. ஒரு 1/4 கப் மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த வெள்ளை கரைசலை ஊற்றி தான் மாவு அரைக்க போகிறோம். அப்புறம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோன்னா மாவும் ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் கவனமாக ஊற்றிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பாகுபதெல்லாம் எதுவும் கிடையாது. வெல்லம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ இதை எடுத்து வடிகட்டிக்கோங்க. கண்டிப்பாக வெல்லத்தில் கல், மண் இந்த மாதிரி சின்ன சின்ன தூசிலாம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெள்ளை கரைசலை நல்லா ஆற விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை மாவோட சேர்த்து அரைக்கணும். இப்போ 3வது ஸ்டெப், மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஊற வச்ச அரிசி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இதோடவே நல்லா பழுத்த வாழைப்பழம் 1 பழம் போட்டுக்கோங்க. பெரிய வாழைப்பழமாக இருந்துச்சுன்னா 1 போட்டுக்கோங்க. கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா 2 போட்டுக்கோங்க. நம்ம காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்ச வெள்ளை கரைசல் எனக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு இருக்குது. இதுலேருந்து நான் பாதியை மட்டும் இதில் சேர்த்துக்கிட்டேன். மீதியை மாவு அரைச்சதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம். இப்போ இதோட 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவை வலுவலுன்னு ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. மாவை கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக ஒரு நரநரப்பு தெரியணும். அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவை அரைச்சி எடுத்தாச்சு. இதோட மீதி இருக்கிற வெள்ளை கரைசலையும் ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு 5 மணி நேரம் இதை புளிக்க வைக்க போகிறோம். அப்போ அந்த வெல்லம்லாம் கொஞ்சம் நல்லா இறுகி உங்களுக்கு மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சூடான கிளைமேட் இருக்கிற இடத்துல இருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் இதை புளிக்க விட்டால் போதும். எனக்கு இங்கே ரொம்ப குளிராக இருக்கிறதுனால இதை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே நான் புளிக்க வச்சுருக்கேன். அதாவது முந்தின நாள் நைட்டு மாவை அரைச்சி வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்திருக்கேன். இப்போ மாவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸ் தெரியணும். இந்த அளவுக்கு மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ 4வது ஸ்டெப் என்னென்னா, இதில் கொஞ்சம் தேங்காய், ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு இதை சுட்டு எடுத்துட வேண்டியதான். ஒரு கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிட்டு நல்லா மெல்லிஸாக பல்லாக கட் பண்ண தேங்காய் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா பொன்னிறமாக வர வறுத்து எடுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. இந்த அப்பத்தோடு சேர்ந்து தேங்காய் வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வறுப்பட்டுருச்சு. இது நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம மாவோட சேர்க்கணும். இப்போ இந்த மாவோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா உருக்குன நெய் ஊற்றிக்கோங்க. நெய் தனியாக ஊற்றிட்டு அதில் அப்பம் சுட்டு எடுக்கிறத விட இந்த மாதிரி மாவோட கலந்துட்டு சுட்டு எடுக்கும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காவையும் இதில் போட்டுக்கோங்க. இதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த மாவை குழிப்பணியாரக்கல்ல ஊற்றி அப்பமாக சுட்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ இதில் ஒரு குழிலையும் எண்ணெய் மட்டும்தான் ஊற்றிருக்கேன், நெய் ஊற்றலை. எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ மாவு எடுத்துட்டு அந்த குழியில் மேலே வர ஊற்றக்கூடாது. ஒரு 3/4 வாசி மட்டும் ஊற்றிக்கோங்க. நம்ம இதில் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு கருகிரும். அதனால் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் மேலே எழும்பி வந்திருக்கு. அதே மாதிரி இதுக்கு மேலே சின்ன சின்ன பபிள்ஸ் தெரியுது. இப்படி இருந்துச்சுன்னா நல்லா கீழே வெந்து இது திருப்பி போடுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்குன்னு அர்த்தம். இந்த நேரத்தில் இதெல்லாம் திருப்பி போட்டு வேக விட்டீங்க அப்படின்னா அப்போ நல்லா பந்தாக உருண்டையாக கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போது இன்னொரு பக்கமும் வெந்ததும் இது எல்லாத்தையும் எடுத்துருங்க.
நல்லா சாஃப்டாக குண்டு குண்டாக நம்மளோட நெய்யப்பம் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு வாரம் வரை வெளியில் வச்சு சாப்பிட்டாலும் எதுவுமே ஆகாது. நாள் ஆக ஆக இதோட டேஸ்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.